ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம காமர்ஸில் 16th சாப்டர் எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது இந்தியாவில் வளர்ந்து வரும் அந்த சேவை தொழில்கள், அதாவது சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவில் வளர்ந்து வரும் சேவை தொழில்கள். அதுதான் இந்த லெசன் பார்க்குறோம் இல்லையா. இதனுடைய ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கன்னா என்னென்னு பார்த்தோம், அதில் மீனிங் அண்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் அதனுடைய ஃப்ரான்ச்சைஸினுடைய டூ பார்ட்டிஸ் பார்த்தோம். அதாவது ஃப்ரான்ச்சைஸார் ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம் இல்லையா. 2 டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 2 டைப்ஸ் ப்ராடக்ட், அதாவது ட்ரேடு நேம் ஃப்ரான்ச்சைசிங், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஓகேயா, அதாவது ஃப்ரான்ச்சைசிங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அப்புறம் டாப் 10 ஃப்ரான்ச்சைசிங் கம்பெனிஸ் 2017 இந்தியாவில் உள்ள டாப் 10 ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி என்ன அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபேக்டரிங் அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபேக்டரிங்கில் இன்ட்ரொடக்ஷன் வர பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து மீனிங் அண்டு டெஃபனேஷன்ஸ் பார்க்கணும். ஃபேக்டரிங்கோட மீனிங் அண்டு டெஃபனேஷன் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்கணும். ஓகேயா. அதாவது ஃபேக்டரிங் அப்படின்னா என்னங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ அதில் ஏற்படுகின்ற ரிஸ்க் இருக்கு இல்லையா, இடர்கள், அந்த இடர்பாடுகளை சமாளிக்கும் பொருட்டு ஒரு நிதி சேவை செயல்படுகிறது இல்லையா. அந்த நிதி சேவை தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, ஃபேக்டரிங். அந்த நிதி சேவையின் மீது அது செய்கின்ற அதற்கான அந்த பெறுதல்கள் இருக்கு இல்லையா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு பிஸ்னஸ்க்கு வேண்டிய நிதி பத்தாமல் இருக்குது. அப்போ ஒரு நிறுவனத்திலிருந்து நமக்கு கிடைக்குது, அந்த ஃபைனான்ஸ் பெறுதோம் இல்லையா. அந்த ஃபைனான்ஸ் பெறக்கூடிய அந்த செயல்பாடை தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இன்னும் இப்போ நம்ம மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸு. Factoring is derived from a Latin term facere, which means to make or do. Factoring is an arrangement wherein the trade debt of a company are sold to a financial institutions at a discount. The factor is an agent who buys the accounts receivable of a firm and provides finance to a firm to meet its working capital requirements. The main advantages of factoring is that the small or big business firm receives short-term finance to meet day-to-day payment. அதாவது இந்த ஃபேசரி அப்படிங்கிறது ஃபேக்டரிங், அதனுடைய லத்தீன் வேர்டு தான் இந்த ஃபேசரி அப்படிங்கிறது. ஓகேயா. இது என்னதுன்னா, இந்த ஃபைனான்ஸ் அளிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்திற்கும் அல்லது அந்த உரிமை கோரல் இருக்கு அதுக்கும் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் தங்களினுடைய அந்த பொருளை விற்கும் அல்லது பொருளையோ அல்லது சர்வீசஸையோ விற்பனை செய்யும் அந்த ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த வணிக நிறுவனத்திற்கும் இடையே ஒரு தொடர்ச்சியான ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு முறையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதுதான் இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறது. மேலும் இது என்ன செய்யணும், தன்னுடைய வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா, வாடிக்கையாளர் பெறுவதற்குரிய அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த நிதி நிறுவனம், அதாவது அந்த உரிமை பேரல் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர், அதான் அந்த ஃபேக்டர் கொள்முதல் செய்தலே அதாவது அக்கௌண்ட்டு ஏட்டுக்கடன் சொல்லுவாங்களே, அந்த அக்கௌண்ட்டில் அது அந்த தன்னுடைய பிஸ்னஸ் சர்வீசஸை அதாவது சென்ட்ரல் ஃபங்க்ஷனை, அதாவது மையப்பணியாகவும் இந்த பணியை மேற்கொள்ளும் பொழுது அந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறது பிற தொடர்புகளான அந்த கஸ்டமர்ஸினுடைய விற்பனை, அந்த இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த அந்த பேரேடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸில் நிர்வகித்தல், மேலும் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட அந்த கடன்களுக்கு எதிராக ஷார்ட் டேர்ம் குறுகிய கால கடன் அளித்தல், மேலும் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட அந்த கடன்களை வசூலித்தல், அதை சூழ்ந்துள்ள அந்த கடன் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஏற்றல் போன்ற எல்லாமே மேற்கொள்கிறது. ஓகேயா. இதெல்லாமே ஃபேக்டர் ஏற்படுத்திக் கொள்கின்ற இதான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறது கடன் மற்றும் அந்த ஃபைனான்ஸ் சார்ந்த நடவடிக்கைகள் தமக்குள் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு குறிப்பிட்ட சில அறிவுரைகளை தருகிறது. ஓகே, அந்த ஃபேக்டரிங் மேலே கூறப்பட்ட அந்த சொன்னோம்ல, அந்த அனைத்து பணிகளையும் தனித்தனியே அளிக்க பலதரப்பட்ட அமைப்புகள், ஓகேயா, அந்த அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் உள்ளன, அதிலும் அவை அனைத்துமே ஒரு சேர அளித்தலே அது என்னன்னு சொல்லப்படுகிறது, இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறதோடைய முக்கிய ஒரு உரிமை பேரலினுடைய சிறப்பு அம்சமாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்திங்கன்னா
In a report submitted to the Reserve Bank of India, Mr. C.S. Kalyansundaram defines factoring as a continuing arrangement under which a financing institutions assumes the credit and collections functions for its silent purchase receivable as they arise, maintains the sales leaders attend to other bookkeeping duties relating to such accounts and performs other auxiliary duties. அதாவது வந்து இந்த ரிசர்வ் பேங்க் வந்து 1988 வந்து இந்த நபர் இருக்கார் இல்லையா, அந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற அந்த டீம், அந்த குழு, ஓகே, அந்த கல்யாண சுந்தரம் குழு அப்படிங்கிற அந்த ஒரு குழுவை வந்து ஆய்வு குழுவை நியமித்து அந்த டீம் வந்து இந்தியாவினுடைய இந்த ஃபேக்டரிங் உரிமை பெறல் சேவைகளை வந்து அறிமுகப்படுத்துவதற்கான நடைமுறைகளை அது வந்து செய்கிறது, ஓகே. கண்டறிந்து அந்த குழு வந்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த ரிசர்வ் பேங்க் இருக்குல்லையா, இந்திய ரிசர்வ் வங்கி, அந்த 6 வங்கிகளுக்கு 6 வங்கிகளுக்கு இந்த மாதிரி இந்த உரிமை பெறல் சேவைகளை வழங்கி அனுமதி அளித்தது, ஓகே. அதான் அந்த ஃபேக்டரிங் இந்த சேவையை வழங்கி. இதில் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கு, பாரத ஸ்டேட் வங்கி, கனரா பேங்க்கு போன்ற இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த உரிமை பெறல் அந்த சேவையை மேற்கொண்டு உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டு, இதில் பாரத் ஸ்டேட் பேங்க் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என வரையறுக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு. மேலும் கனரா பேங்க் பார்த்திங்கன்னா சரி, அந்த கனரா பேங்க் ஃபேக்டர் லிமிடெட், அதாவது உரிமை பெறல், ஃபேக்டர்னாலே உரிமை பெறல் அப்படி அந்த வங்கி அமைப்புகளை வைத்து இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறத சேவையை மேற்கொள்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. அது வந்து இந்த கடன் விற்பனை இருக்கு இல்லையா, அதாவது கடன் விற்பனையின் போது பார்த்திங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணுறவர் மீதான அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சேல்ஸ் பண்ணுறவரால் எழுதப்படுகிறது, ஓகேயா. மேலும் சிறு அல்ல நடுத்தர மிடில் இதில் உள்ள பிஸ்னஸ் மேன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அந்த கிரெடிட் ஆக்டிவிட்டீஸ் கடன் நடவடிக்கை காரணமாக ஒரு நடைமுறையில் உள்ள அந்த கேபிட்டல் மூலதனத்தினுடைய அந்த குறிப்பிடத்தக்க அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டை பெறுவதற்கான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த அமௌண்ட்டை பெறுவதற்குரிய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போய் அது முடங்கி விடுகிறது, ஓகே. இதன் காரணமாக அந்த நிறுவனத்தினுடைய அந்த லிக்விடிட்டி தன்மை, நீர்மைத்தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படுவதுடன் ஒரு சீரான பிஸ்னஸ் செயல்பாட்டில் பாதிப்படைகிறது. இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக ஒரு புதுவிதமான ஃபைனான்ஸ் சர்வீசஸ், ஓகே, நிதி சேவை வளர்ந்த நாடுகளான, அதாவது டெவலப்டு கண்ட்ரிகளான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நடைமுறையில் இந்த சிஸ்டம் இருக்குது, இந்த முறை இருக்கிறது, ஓகே. அதே வழியில் இந்தியாவிலும் இந்த நிதி சர்வீசஸ், ஓகே, அந்த ஃபைனான்ஸ் சர்வீசஸை வந்து பின்பற்றுகிறது, ஓகே. குறிப்பாக இந்த ஃபைனான்ஸ் சேவை அப்படிங்கிறது 1991 நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம நாட்டில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. இதான் வந்து மீனிங்ஸ், அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது ஃபேக்டரிங்குடைய மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2011 கவர்ன்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அண்ட் ரெகுலேட்டிங் த அசைன்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள் அண்டு அசோசியேட்டட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த ஃபேக்டரிங்க்கு வந்து ஒரு ஆக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லை 2011. அந்த ஆக்டுக்கு பேர் என்னதுன்னா ஃபேக்டரிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2017, ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டரிங்குடைய ப்ராசஸ், அது எப்படி ப்ராசஸ் அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது, அதனுடைய படிநிலைகள், ஓகேயா. ப்ராசஸ்னால் அதனுடைய படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் இருக்கு இல்லையா, கடன், இந்த கடனுடைய அதனுடைய வசூல் சேவையை தான் வந்து அந்த வசூல் சேவையினுடைய உடன்படிக்கையில் 3 நபர்கள் தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள், ஓகேயா. அவர்கள் வந்து ஒன்று வியாபாரத்தில் உள்ள பெறுதல்கள் மீதான அந்த கிரெடிட் முழுவதும் அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு இதன் காரணமாக சொல்லப்படுகிற ப்ராசஸ் தான் the firm enters into the factoring arrangements with a factor which is generally a financial institutions for the invoice purchasing. அதாவது வந்து இந்த ஃபேக்டரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமது நடவடிக்கைகளில் வந்து அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதியை மதிப்பீடு செய்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களும் பார்த்திங்கன்னா அவர்கள் பெறுதற்குரிய அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எந்த அமௌண்ட்டு போட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த என்ன டைம் கால அளவிற்கு நாம் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் செய்கிறோமோ, அந்த பர்ச்சேஸ் செய்ய தயாராக உள்ளோமோ
உள்ள அந்த அளவு அந்த இதை வந்து அது வந்து வரையறை செய்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அதான் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபேக்டரிங்கோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட், whenever goods are sold on credit basis on invoice is raised and a copy of the same is sent to the factor. அதாவது எப்போதும் போல் அந்த கஸ்டமர்ஸ் வந்து தம் பொருட்களை விற்று அதற்குரிய அந்த சரக்கு பட்டியலில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அந்த பட்டியலின் மீதான அந்த நிலுவையில் உள்ள அந்த அமௌண்ட்டை வந்து அந்த அந்த ஃபேக்டரி அந்த உடைமை இருக்கு இல்லையா, உடைமை உரிமை அந்த சட்டப்படி அது மாற்றி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the debt amount due to the firm that transferred to the factor through the assignment and the same intimated to the customers. தேர்ட், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து இந்த லீகலாக சட்டப்படி பார்த்திங்கன்னா அந்த உடைமை உரிமை அப்படிங்கிற சொல்லு இருக்கு இல்லையா, அந்த இதுபடி பார்த்திங்கன்னா அந்த மாற்றப்பட்ட அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல அந்த பட்டியலின் நகல்களை அந்த உரிமை பெயரலுக்கு ஓகேயா, அதாவது அந்த ஃபேக்டர் ஃபார்முக்கு வந்து அவங்க வந்து அனுப்புகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஆஃப்டர் ரிட்டைனிங் த சர்வீசஸ் ஃபீஸ் த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சென்ட் டு த ஃபார்ம் பை த ஃபேக்டர். அதாவது வந்து அந்த ஆஃப்டர் அந்த வாடிக்கையாளர்கள் வந்து அந்த இது ப்ராடக்டுடைய பட்டியல் தொகையை அளித்தவுடன் அந்த பட்டியலில் உள்ள அந்த சரக்கு வந்து மதிப்பின் மீதான 20% 20 விழுக்காடு ஓகேயா, அது வந்து என்ன செய்யப்படுகிறது அந்த இதுக்கு ஃபேக்டருக்கு அமௌண்ட்டாக, அதாவது உரிமை பேராளருக்கு அந்த உரிமை பேரானவருக்கு அவருக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸ் அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதான் வந்து எனது ப்ராசஸ். அதாவது வந்து 20% அதாவது உரிமை அந்த இவருக்கு வந்து 20% விழுக்காடு வந்து அந்த தொகையை வந்து கொடுக்கப்படுவது. ஓகேயா, இதுதான் வந்து இந்த ஃபேக்டரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங், அதாவது ஃபேக்டரிங்குடைய அந்த இயல்புகள் பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ட், அதாவது வந்து அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம கடன்கள் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுற அந்த புக்ஸை வந்து எப்படி பராமரித்தல், அந்த ஏடுகளை எப்படி பராமரித்தல் அப்படிங்கிறதான். எ ஃபேக்டர் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மெயின்டைனிங் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த டெபிட்டர்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது வந்து இந்த கடன் நடவடிக்கையில் உள்ள அந்த வாடிக்கையாளருடைய அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பராமரிக்க முழு பொறுப்பின் வந்து தனி அந்த இதுக்கு தான் ஃபேக்டரிங்க்கு தான் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு முழு பொறுப்பினையும் அந்த உரிமைக்குரிய அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.